நீங்கள் மரம் வெட்டுறீங்க அது தெரியுது. இப்போ எதாவது வெட்ட முடியாதுன்னு சொல்லுவோம். ஐயா அப்பா அப்படின்னு சொன்னாங்க. வரேன். சரி, அதனால இந்த பேட்டி எடுக்க வந்து அந்த பக்கம் நிற்குது. இந்த சைடு ஆமாம். ஈபி லைன்ல நம்ம பல மரம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்டா போய் பக்கத்துக்குள்ள நின்றுக்குறீங்க. சொல்லுங்க. யாரை பார்த்துட்டு இருக்கோம்? ஆமாம், நேற்று ஃபோன் மட்டும் எடுக்க மாட்டேன்டா, பிஸியாக இருந்துச்சு. நீ மிஸ்டு கால் கொடுத்தா ரொம்ப எச்சரிக்கையாக வரும் முதலாளி. நேற்று கூட அப்படி இல்லை. ஈரோடு அந்த பெருசோட கட்டிப்பாங்க. ஈரோடு ஈரோடு கட்டிப்பாங்க. தந்தை இருக்கா பாங்க நல்லா சுறுசு இருக்குனால இந்த பாறையில் வர்றது. பாறையில் பேச்சுட்டு நிற்குதோ அது ரெண்டு வரல. வீட்டில் வந்து சுத்தலையா நம்ம கோவத்தில் இருப்பாது கீழே இருக்கிறது அதில் நடப்பு போயிட்டியா வந்து நம்ம போகிறதுக்கு வந்து பிடிச்சிடும் நம்மளை. குட்டியாக திரும்பின 2 குட்டி போகுது. அப்படியே இருந்தாங்க. அப்படியே இந்த தந்தை ஒன்று போகுதுறாலே புது 2 மொத்தம் 9 உருப்படி. அங்கே வர பதில் எப்படி போகுது அசால்ட்டா ஏற்றுக்கு என்ன கீழே போகுது. சத்தம் முடாய்வா போய் மிண்டுக்கிற போய் உள்ள சார் 9 சார் 9 உருப்படி சார். அதான் எடுங்க சார், இப்போ எடுங்க சார். தந்தம் உள்ளது நல்லா தந்தம் சரி போயிட்டா. வணக்கம். வில்பட்டி ஊராட்சி மன்ற 3ஆம் வார்டு உறுப்பினர். என் பேர் நாகூர்கனி ராஜா. அதாவது எங்கள் விவசாயத்தை வந்து இந்த ஆணைகள், பிளாக்கா, ஆரஞ்சு, மாதுளை, இந்த வாழை அதில் பூராமே அலிமாந்திரம் பண்ணுறதுக்கு நைட்டும் பகலும் மக்களை தூங்க விடுறதே இல்லை. பாரதியானா, கணேசனர், புலியூர் இந்த 3 கிராமத்துலையும் ரொம்ப சேதாரம் பண்ணுது. இதே நாங்கள் ரேஞ்சரு, ஃபாரஸ்ட் அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்களும் சில ஆளுகள்லாம் விட்டு விரட்டி பார்க்குறாங்க. உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக மாட்டேங்குது. இதை உடனே எங்களுக்கு அதை சரி பண்ணி அதாவது அந்த சோலார் வேலி மாதிரியோ இல்லை அந்த ஃபாரஸ்ட் ஓரத்துகளை அந்த வாய்க்கா மாதிரியோ பறித்து எங்களுக்கு அதை நீங்கள் சரி பண்ணி இது கொடுக்கணும்னு தலைமையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. ஐயா, என் பேர் நடராஜன் ஐயா. நாங்கள் இப்போ இந்த 40 வருஷத்தில் எங்களுக்கு வராத தொல்லைகள் வந்து ஆன தொல்லைகள் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாக கூடுது. எங்கள் பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. பொம்பளை பிள்ளைங்க வந்து காட்டுக்குள்ளே எங்கள் தோட்டத்துக்கே போய் எங்கள் வெள்ளாமை விளைச்சலை எடுக்க முடியலை.
ஏன்டா பொம்பளை பிள்ளைகளை தனியாக விட்டு ஆம்பளை எந்த நேரமும் இருந்து பாதுகாப்பு பண்ண வேண்டியது இருக்குது. பொம்பளை பிள்ளைகளை தனியாக போய் ஒரு சின்ன வேலை விட ஒரு விறகு குச்சி கூட தனியாக போக முடியாத காலகட்டத்தில் இப்போ ஒரு 5 வருஷ காலமாக எங்களுக்கு ஆணை தொல்லைகள் ரொம்ப கூடுதுங்கய்யா. என் பேர் சோனமுத்துங்க. கிட்டத்தட்ட வந்து 35 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். இவ்வளவு காலமாக இருக்கும்போது இவ்வளோ நாளும் வண்டி வசதி போக்குவரத்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆணை தொந்தரவு வந்து ரொம்ப அதிகம். காட்டுக்குள்ளே போய் விறகு வீட்டுக்கு வரும்போது ஆணை வந்து குதிரையை பிடிச்சி விறகு இழுத்து கீழே போட்டு விரட்டி விட்டுருது. மற்றபடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஏதாச்சும் நல்ல முறையாக நல்லா உதவி பண்ணி ஒரு தண்ணி தொட்டி ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாது ஆணை.